என் உழைப்பும் வீணா போச்சு. இப்போ வீட்ல அரிசி கூட இல்லையே இல்ல. எவ்வளவு உழைச்சாலும் ₹1 கூட கையில் தங்கவில்லையே இறைவா. என் குடும்பம் பசியில் வாடுவதை என்னால் பார்க்க முடியவில்லையே. அப்போது ஒரு முதியவர் அவள் வீட்டிற்கு வருகிறார். உப்பை கொண்டு மகாலட்சுமியை ஈர்க்கும் பரிகாரத்தை பற்றி ரகசியமாகச் சொல்கிறார். மகளே, உப்பு மகாலட்சுமியின் அம்சம். ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் கல் உப்பை வை, உன் வறுமை ஓடும். அன்னம் ஆவலுடன் ஓடிச் சென்று ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் உப்பை நிரப்புகிறாள். ஆனால் விளக்கு பிரகாசிக்கவில்லை, இருள் சூழ்கிறது. இதோ உப்பை வச்சு விட்டன், இனி செல்வம் மழையாய் கொட்டும். பரிகாரம் செய்து கொண்டிருக்கும் போதே வெளியே விளையாடும் குழந்தைகளை அவள் சத்தமாக திட்டி தீர்க்கிறாள். அவள் உள்ளத்தில் அமைதி இல்லை. சத்தம் போடாதீங்க, நான் இங்க பரிகாரம் செய்கிறேன், தொலைச்சு விடுவேன், ஜாக்கிரதை. குளிக்காமல் அசுத்தமான உடலோடு நம்பிக்கையின்றி உப்பை தொடுகிறாள். அவள் கைகள் பட்டவுடன் உப்பின் நிறம் மாறுகிறது. திடீரென அறை முழுவதும் ஒரு பிரகாசமான ஒளி பரவுகிறது. மகாலட்சுமி தேவி அன்னத்தின் முன்னே கோபமான முகத்தோடு தோன்றுகிறாள். அன்னமே, உப்பை தொட்ட உன் கைகளில் தூய்மை இல்ல, உன் சொல்லில் அன்பு இல்ல, நீ வைத்த டப்பாவில் புனிதமும் இல்லை. அன்னம் மன்னிப்பு கேட்டு ஒரு கண்ணாடி ஜாடியில் உப்பை வைத்து அமைதியாக வேண்டுகிறாள். இப்போது ஜாடி தங்கமாக ஜொலிக்கிறது. தாயே, என்னை மன்னித்து விடு. இதோ தூய்மையான உள்ளத்தோடு உன்னை அழைக்கிறேன், என் இல்லம் வா. அவள் வீடு தானியங்களாலும் செல்வதாலும் நிறைகிறது. வறுமை ஓடி மகிழ்ச்சி குடியேறுகிறது. பரிகாரம் என்பது வெறும் சடங்கு அல்ல, அது தூய்மையான பக்தியும் முறைப்படியான செயலும் தான். பரிகாரம் என்பது வெறும் சடங்கு அல்ல, அது தூய்மையான பக்தியும் முறைப்படியான செயலும் தான்.